அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. ஸோ குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது குரூப் 2 உடைய மெயின்ஸ் படிக்கிறவங்க அத படிக்கணும். அதுக்கப்புறம் 2026க்கான குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். ஸோ இது மாரி எப்படி படிக்கலாம் சார்? அப்படிங்கிற மாரி சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ் நம்ம எழுதி முடிச்ச அந்த 2 தேர்வுகள் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள நமக்கு தெரியப்படுத்தியிருக்கும். நம்ம இனிமே எப்படிலாம் படிக்கணும்? இப்படி படிச்சா தான் இனிமேல் எழுத முடியும். அப்படிங்கிற மாரியான நெறைய விஷயங்களுக்கு நம்ம ரெடி ஆகியிருக்கோம். ஸோ கண்டிப்பா இனிமே வந்து நெறைய வந்து கன்டென்ட் பேஸ்டா நம்ம படிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கும்போது, அதாவது முக்கியமா மனப்பாடத்திற்கு குட் பை சொல்லியே ஆகணும். மனப்பாடம் பண்ணாம கன்டென்ட்ட படிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். டேட்டாவ மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அத பண்ணுங்க தப்பில்ல. அதாவது 1947ங்கிற ஒரு வருடத்த மனப்பாடம் பண்ணுங்க. ஆனா, எதற்காக அந்த வருடத்த மனப்பாடம் பண்றீங்கங்கிற கன்டென்ட்ட புரிஞ்சுக்கோங்க. இதுதான் 2த்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ மனப்பாடம் பண்ணவே வேண்டாம் அப்படின்னா, எப்படி சார் மனப்பாடம் பண்ணாமயே இருக்க முடியும்? அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் சொல்ல வர்றது, ரவுலட் சட்டம் 1919ல் இயற்றப்பட்டது அப்படின்னு மனப்பாடம் பண்ணலாம். ஆனா, அந்த ரவுலட் சட்டம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் மனப்பாடம் பண்ணணும். இதுதான் 2த்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ரவுலட் சட்டம் 1919ல் இயற்றப்பட்டது அப்படிங்கிறத, அந்த சட்டம்னா என்னன்னே தெரியாம அத மட்டுமே மனப்பாடம் பண்றது தான் தப்பு. சரியா? ஸோ கண்டிப்பா இனிமே நீங்க அப்படி தான் படிக்கணும். தயவு செஞ்சு எல்லாரும் பண்ணக்கூடிய, அதாவது 100க்கு 90% பேர் வந்து பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு தவறு என்னவா இருக்கும் எக்ஸாம்ஸ்ல அப்படின்னா, டைம் மேனேஜ்மென்ட் பண்ண முடியாம தான் நீங்க நல்லா படிச்சிருந்தும் அங்க போய் எக்ஸாம்ஸ்ல விட்டுறீங்க. இந்த டைம் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது எதனால இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு எல்லாருக்கும் அப்படின்னா, நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பிராக்டிஸ ரொம்ப கம்மியா எடுப்போம். 1. அப்படியே டெஸ்ட் எடுத்தாலும், நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். அதாவது நீங்க வீட்ல இருக்கும்போது, ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்கன்னா, நீங்க உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாரி டெஸ்ட் எழுதலாம். அது ஓகே. ஒரு வேலைக்கு போறீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு வந்து எழுதலாம். அது தப்பு இல்ல. ஆனா, அதுக்கப்புறமும் ஒரு 1/2 மணி நேரம் இந்த டெஸ்ட் எழுதிட்டு, இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் அடுத்து பேலன்ஸ் எழுதிப்போம். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஒரு 200 கேள்விகள் அடங்கிய ஒரு டெஸ்ட்ட நீங்க முன்னாடியே எழுதும்போது, அந்த 200 கேள்விகள்ல உங்களுக்கு எத்தனை கேள்வி தெரியுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்க வந்து அந்த டெஸ்ட்ட எழுத பார்க்குறீங்க. ஆனா உண்ம அது இல்ல. நீங்க வந்து அந்த 200 கொஸ்டின்ல ஒரு 100 கொஸ்டின் எழுதிட்டு டக்குனு ஒரு வேலை இருக்கு, ஏதோ கூப்பிடுறாங்கங்கும்போது அப்படியே வச்சுட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஈவினிங்கா வந்து பேலன்ஸ் 100 எழுதி பார்த்துட்டு, அந்த 200ல உங்களுக்கு எத்தன கொஸ்டின் வருதுங்கும்போது 200க்கும் நீங்க ஒரு 180 கொஸ்டின் அடிச்சிருவீங்க. ஓகே நமக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு அப்படியே விட்டுருவீங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம ஏன் செய்றோங்கிற அந்த பர்ப்பஸ் இருக்குல்ல, அத நம்ம ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயமுமே அதோடைய உண்மையான பர்ப்பஸ் என்னங்கிறத தெரிஞ்சு தான் நீங்க அத பண்ணணும். நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா, அதோட உண்மையான பர்ப்பஸ் என்ன? அதோடைய மேக்ஸிமம் பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய டைம் மேனேஜ்மென்ட் அதாவது நீங்க எங்கேயுமே வெளில போகாம, எப்படி எக்ஸாம்ல போய் 3 மணி நேரம் நீ உட்கார்ந்து எழுதுறீங்கல்ல, எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள போகும்போது. அப்ப யாராவது உங்க வீட்ல இருந்து நீ வந்து உன்னை இங்க கூப்பிடுறாங்க, உன் ஃப்ரெண்ட் கூப்பிடுறாரு, ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க்கா, உன்ன கூப்பிடுறாரு அப்படின்னு கேட்டா நீங்க வந்துர முடியுமா? முடியாது. ஆனா நம்ம வீட்ல உட்கார்ந்து இந்த எக்ஸாம் எழுதும்போது, ரொம்ப சாதாரணமான ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், யாராவது கூப்பிடுவாங்க, டக்குன்னு நம்ம வச்சுட்டு போயிடுவோம். அது மாரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த தவறுகளெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்றேன். நீங்க படிக்கிறத விட அதிகமா டெஸ்ட் பிராக்டிஸ் எடுக்கணும். எல்லாரும் டெஸ்ட் பிராக்டிஸ்ன்னோனே அந்தந்த கேள்விகளுக்கான மதிப்பெண்கள் நமக்கு எவ்வளோ வருது? அந்த கேள்விக்கு நமக்கு ஏன் விடை தெரியல, தெரிஞ்சது. இந்த கேள்விகள்லயே சுத்துறீங்களே தவிர, அத நம்ம ப்ராப்பரா எழுதுனோமா, எவ்வளவு நேரத்தில எழுதியிருக்கிறோங்கிற செல்ஃப் அனலைசிஸ் நீங்க எவ்வளோ பண்ணியிருப்பீங்கங்கிறத தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவுக்கு கன்டென்ட் பேஸ்டா படிக்கணுமோ, அந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மென்ட் பண்ணி நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணியாகணும். அதாவது, இப்ப நீங்க ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இன்னைக்கு காலையில ஒரு 9 மணிக்கு இந்த எக்ஸாம் நான் எழுதப் போறேன். ஒரு டெஸ்ட் எக்ஸாம் அப்டின்னா, கரெக்ட்டா அந்த 9 மணி ஒண்ணு வீட்ல உட்கார்ந்தா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, லைப்ரரி போலாம். இல்ல வெளியில எங்க வேணுமோ நீங்க உட்கார்ந்து எழுதுங்க. ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல போயி, ஒரு 3 மணி நேரம் எக்ஸாமுக்கு எப்படி 3 மணி நேரம் எழுதுறீங்களோ, அதே 3 மணி நேரத்த தான் அந்த எக்ஸாம எழுதணும். 200 கொஸ்டின். அந்த 3 மணி நேரத்துல எழுதும்போது நீங்க உங்கள அனலைஸ் பண்ணணும். எவ்வளவு நேரத்துல நம்ம இத எழுதியிருக்கோம்? எந்த கொஸ்டினுக்கு நமக்கு டைம் எடுத்துச்சு? எந்த கொஸ்டினுக்கு டைம் எடுக்கல? இந்த செல்ஃப் அனலைசிஸ் நீங்க பண்ண தான், நீங்க எக்ஸாம்ல போய் உட்காரும்போது, நீங்க டைம் பத்தலங்கிற வார்த்தைய சொல்லாம இருப்பீங்க.
நீங்க எவ்வளோ அதாவது டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து கொஸ்டின் செட் பண்ணும்போது, கண்டிப்பா அவங்க என்ன ஆங்கிள்ல செட் பண்றாங்கன்னா, நம்ம எல்லாருமே இங்க படிச்சுட்டு வந்துடுறோங்கிறது ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்போ டைம் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறதுல தான் நம்மள லாக் பண்ணுவாங்க. கொஸ்டின்ஸ வந்து கொஞ்சம் பேராகிராஃப் மாரி குடுத்துடுறது. கொஸ்டின வந்து பெருசா அதாவது அந்த கொஸ்டின படிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைரக்ட்டான ஒரு ஆன்ஸரா இருக்கும். வங்காள பிரிவினை என்பது 1905 கர்சன் பிரபு அவர்கள் அறிவித்தார். இதான் கொஸ்டின். நம்ம படிக்கிறது ஒரு கொஸ்டினா இருக்கணும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. 1905ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஜூலை 19ல அவர் என்ன பண்றாரு, கர்சன் பிரபு அவர்கள் இது மாரி வந்து வங்காளத்த 2ஆ பிரிக்கிறாரு. அத வந்து அக்டோபர் 16ல நடைமுறைப்படுத்துறாரு. ஸோ இதுக்காக வந்து கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம்னு 2ஆ பிரிக்கப்பட்டுச்சு. இதை எதிர்த்து சுதேசி இயக்கம் என்று ஒன்று தொடங்கப்பட்டது. சுதேசி இயக்கம் இந்தியா முழுவதும் வெடித்தது. அந்த இயக்கத்தின் தொடர்பாக சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கியவர் யார்? இதுதான் கேள்வி. இப்ப இந்த கேள்வி பார்க்கறதுக்கு பெருசா இருக்கு. கேள்வி பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கேள்வி. ஆனா கொஸ்டின் டைரக்ட். யார் தொடங்குனா? வ.உ.சி அவர்கள். டைரக்ட்டா போய் ஆன்ஸர் பண்ணிடலாம். ஆனா என்ன பண்றாங்கன்னா, நம்மள அந்த கொஸ்டின ரொம்ப நேரம் படிக்க வச்சு, டைம நம்மள அங்கேயே நிப்பாட்ட வைக்கிறாங்க. ஏன்னா, இந்த 300 இந்த 3 மணி நேரம் அடங்கிய இந்த 200 கேள்விகள எந்த அளவுக்கு நீங்க ஸ்டக் ஆயி ஒரு ஒரு கேள்வியும் டைம் எடுக்கிறீங்கங்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து உங்கள அவங்க வந்து நம்மள எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுல அவங்க அந்த காம்படிஷன் எப்படி ஃபில்டர் பண்ணணுங்கிறதுல அவங்க அத பண்றாங்க. ஸோ அப்போ அதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியல. அதாவது புக்லயே இல்லாத ஒரு கொஸ்டின் வந்துட்டு, அப்ப அது வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்ப அது காமன். எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்குமே ஒரு கேள்வி தெரியாம இருந்துருந்துச்சுன்னா, அது காமனா போயிடும். ஆனா, ஒரு தெரிஞ்ச கேள்வியே, நீங்க எவ்வளோ நேரம் அந்த கொஸ்டினுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தா, எல்லாரும் எல்லா கேண்டிடேட்டுமே ஒரே நேரம் எடுத்துக்க மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின வந்து ஒரு 2 நிமிஷம் படிச்சிருப்பாங்க. சில பேர் 30 செகண்ட் தான் படிச்சு ஆன்ஸர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா, அவங்க அவங்களுடைய அந்த பிராக்டிஸ பொறுத்து அதெல்லாம் மாறும். அப்போ உங்களுக்கு முக்கியமாக இனிமே வரக்கூடிய தேர்வுகள்ல என்ன வேணும்? 1 கன்டென்ட் பேஸ்டா படிக்கணும். ஒரு விஷயத்தோட பேக்கிரவுண்ட் தெரியாம அத படிக்கவே கூடாது. அந்த பேக்கிரவுண்ட் தெரிஞ்சா மட்டும் தான் அத படிக்கணும். பேக்கிரவுண்ட் தெரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது தெரியிற அளவுக்கு அத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாத்தையுமே சொல்றேன். ஜிஎஸ்ல கம்ப்ளீட்டா 75 கேள்விகள் வரப்போகுது. தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நியூஸ் பேப்பர படிங்க. நீங்க வெறும் ஒன் லைனரா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ படிச்சிரலாங்கிற எண்ணத்தலாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவ பார்க்குற நான் இந்த இந்த வார்த்தைய கேட்கிற இந்த செகண்ட்ல இருந்தாவது விட்டுருங்க. நீங்க நினைக்கிறீங்க நம்ம வந்து இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சோனே திரும்ப எக்ஸாம் ஈஸி, கஷ்டம்னு நம்ம ஏதாவது நம்ம வந்து நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்க அந்த எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி எவ்வளோ வொர்க் பண்ணீங்க, அங்க போய் எவ்வளோ எழுதியிருக்கீங்கங்கிறது தான் உங்களோட ரிசல்ட்டா அங்க வெளில வரும். அப்போ எந்த அளவுக்கு நீங்க வெல் பிரிப்பேர்டா நீங்க போகணுங்கிறது நமக்கு ஸோ அப்ப 2026ல எழுதப்போற எந்த ஒரு தேர்வுக்குமே, நீங்க எந்த ஒரு வார்த்தைய சொல்லக்கூடாது அப்படின்னா, எழுதி முடிச்சுட்டு வந்தோனே, "டைம் எனக்கு பத்தல" அப்படிங்கிற வார்த்தைய சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், கொஸ்டின் பெருசா தான் இருக்கும். அப்படிதான் எடுக்குறாங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாரி நம்ம ரெடி ஆயிக்கணும். அவங்கள்ட்ட போய் நம்ம கொஸ்டின் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றதும் நமக்கு டைம் இல்ல. சொல்லிட்டு இருந்தாலும் நமக்கு இங்க டைம் போயிடும். அப்படிதான் எடுக்குறாங்கன்னா, அந்த காம்படிஷன ஃபில்டர் பண்ண அவங்க அப்படி பண்றாங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி நம்ம பிராக்டிஸ நம்ம மாத்திரணும். அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எவ்வளோ நீங்க பிராக்டிஸ் எடுக்கிறீங்க? பிராக்டிஸ் எடுக்கும்போது 3 மணி நேரம் மட்டும் எழுதி பாருங்க. இது மாரி நீங்களே உங்கள செல்ஃப் அனலைசிஸ் பண்ண தான் அடுத்து 2026 உங்களுக்கானதா இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான இன்னொன்னு. தயவு செஞ்சு அடுத்த வருஷம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாமுக்கு சேர்த்தே தயாராவுங்க. 10த், 12த் முடிச்சவங்க குரூப் 4 எழுதுவாங்க. ஸோ மத்தபடி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாமுக்குமே சேர்த்தே படிங்க. குரூப் 1க்கும் சேர்த்தே படிச்சிருங்க படிக்கும்போது. ஏன்னா, எப்படியா இருந்தாலும் கன்டென்ட்டா தான் படிக்க போறீங்க. சிலபஸ் ரொம்ப வித்தியாசமும் கிடையாது. அப்ப கன்டென்ட்டா தான் படிக்க போறீங்க. சிலபஸும் பெருசா அதுக்கு டிஃபரெண்ட் இல்லன்னா, அப்புறம் எதுக்காக குரூப் 1 விடுறீங்க? குரூப் 1 எழுதிருங்க இனிமே. வரக்கூடிய நாட்கள்ல அதாவது நம்ம எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் எப்படி வைக்கிறாங்க, அதெல்லாம் அடுத்தது பார்த்துக்கலாம். ஆனா, அந்த 3 எக்ஸாமுக்கு சேர்த்து நீங்க தயவு செஞ்சு படிங்க. அதுக்கப்புறம் அதாவது ஒரு ஒன் லைனருக்கும், ஒரு கன்டென்ட்க்கும் என்ன வித்தியாசம்? அடுத்து அத நான் சொல்றேன். ஒன் லைனர்னா ஒரு 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 லைன் இருக்கு. ஏதோ ஒரு ஃபேக்ட். இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு. சிந்து சமவெளி ஒரு 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 பிடிஎஃப் பார்க்குறீங்க. அதுல சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றிய காலம் அப்படின்னு போட்டு அதோட காலம் குடுத்துருக்காங்க. அது ஒன் லைனர். அப்பன்னா இந்த மாரி ஒன் லைனர் நம்ம படிக்க வேணாமா சார்? அப்படிலாம் இல்ல. அத நீங்க படிக்கணும். ஏன்னா, நான் திரும்பவும் அத தான் சொன்னேன். நீங்க எத வேணாலும் ஒன் லைனரா படிங்க. ஆனா, அதுக்கு பேக்கிரவுண்ட்ல இருக்கிற கன்டென்ட்ட தெரிஞ்சுக்காம அந்த ஒன் லைனர படிக்காதீங்க அப்படின்னு சொல்றேன்.
தமிழா இருக்கட்டும், எதை வேணாலும் ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், எதை வேணாலும் ஒன்லைனரா படிங்க, தப்பு இல்ல. ஆனா, அந்த ஒன்லைனரை மட்டுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் அப்படின்னு படிக்கிறீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலத்தை மனப்பாடம் பண்ணுங்க. இதுதான் மனப்பாடம் பண்றதுக்கும், புரிஞ்சு படிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். மனப்பாடமும் பண்ணணும், புரிஞ்சும் படிக்கணும். ஆனா மனப்பாடம் எதை பண்ணணும்? நம்ம புரிஞ்சுகிட்டத தான் மனப்பாடம் பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காமலேயே வெறும் அந்த ஒன் லைன மட்டும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. இதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். நீ வரக்கூடிய நாட்கள்ல நீங்க இந்த தவறுகள பண்ணாதீங்க. ஒரு ஸ்கூல் புக்க படிச்சுட்டு அதுல இருக்கிறத அப்படியே ஒன் லைனரா நோட்ஸ் எடுக்கிறது நல்ல விஷயம். ஆனா, நீங்க எடுத்த நோட்ஸ படிக்கிறீங்கன்னா, அதுக்கு பேக்கிரவுண்ட்ல இருக்கிற அந்த கன்டென்ட்டையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த தவறுகளெல்லாம் எப்படி மாத்திக்கலாம்? எப்படி அனலைசிஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத தயவு செஞ்சு பண்ணுங்க. 2026 அடுத்ததுக்கு வரதுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் தான். இது அக்டோபர் ஸ்டார்ட் ஆயிட்டு. அடுத்து தீபாவளி. வர 20ஆம் தேதி தீபாவளி வந்துரும். ஸோ தீபாவளிக்கு எல்லாரும் இப்பயே நம்ம பர்ச்சேசிங் எல்லாத்துலயும் பிஸி ஆயிடுவீங்க. ஸோ இன்னும் 20 நாள் எப்படி ஓடுதுன்னே தெரியாது. ஸோ அக்டோபர் முடிஞ்சிரும் டக்குன்னு. அடுத்து நவம்பர் வந்துருச்சுன்னா, டிசம்பர்ல ஆனுவல் பிளானர் குடுத்துருவாங்க. ஸோ இன்னும் ஒரு 2 மாசம் தான் இருக்கு. டிசம்பர்ல ஆனுவல் பிளானர் வந்துருச்சுன்னா, டக்குன்னு படிக்க வேண்டியது தான். அதாவது நீங்க படிச்சு தயவு செஞ்சு தயாராயிடுங்க. எக்ஸாம்ஸ் எப்போ வருதோ அந்த டைம்ல அதுக்கு நீங்க ரெடி ஆகி அந்த டைம்ல எழுதுறதுக்கு மட்டும் ரெடி ஆகிட்டா போதும். ஸோ அப்போ முக்கியமா 2026க்கு நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் 1 மனப்பாடம் பண்ணலாம். ஆனா நம்ம கன்டென்ட்டா படிச்சத தான் டேட்டாவ மட்டும் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் மனப்பாடத்திற்கு குட் பைன்னு சொல்றேன். சரியா? 2வது டைம் மேனேஜ்மென்ட். தயவு செஞ்சு இங்க டெஸ்ட் எழுதி முன்னாடியே பாருங்க. ஆனா அந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பரா அந்த அந்த ஹவருக்கு உட்கார்ந்து எழுதி பாருங்க. அத அனலைசிஸ் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் நீங்க எழுதுனீங்கங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருங்க. 2 இதுதான் ரொம்ப முக்கியம். 3 தயவு செஞ்சு நீங்க படிக்கிறத ஒரு நோட்ஸா மேக் பண்ணுங்க. அத கன்டென்ட்டா எடுங்க. தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் பேப்பரா படிங்க. பேப்பர்ல இருக்கிறது ஏன்னா பேப்பர்ல மட்டும் தான் அதோட பேஸ்ல இருந்து சொல்லியிருப்பாங்க. அத பத்தி என்ன இருக்குங்கிறத எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அது மாரி படிங்க. நம்ம சேனல்லயே நம்ம யூனிட் 6க்குலாம் நெறைய வீடியோஸ் இருக்கு. அது எல்லாமே நான் கன்டென்ட் பேஸ்டா தான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் உட்காந்து இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. பொறுமையா படிங்க. நெறைய பேர் பேட்ச் கூட கேட்டிருந்தீங்க. பேட்ச் வந்து தீபாவளிக்கு அடுத்தது ஒரு பேட்ச் அனௌன்ஸ்மென்ட் இருக்கு. அது வந்து என்ன மாரி பேட்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது வந்து ஒரு அது கொஞ்சம் ஒரு ஒரு புதிய முயற்சி மாரி ஒரு பேட்ச் இருக்கும். அது என்ன கான்செப்ட்ங்கிறதெல்லாம் நான் தீபாவளி கிட்ட ஒரு அக்டோபர் 20 தீபாவளி. தீபாவளி முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆயிரும் பேட்ச். சரியா? தீபாவளி டைமுக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மென்ட் வந்துரும். ஸோ அது என்ன மாரி பேட்ச் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையுமே தெளிவா நான் அந்த டைம்ல சொல்றேன். ஓகேவா? ஆனா பேட்ச் நம்ம அக்டோபர் எண்டுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிருவோம். அந்த பேட்சஸ் எப்படி இருக்கும்? அதோட கிளாஸஸ் எப்படி எடுக்க போறோம்? கண்டிப்பா இனி வரப்போற கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதாவது அதோட எல்லா பேக்கிரவுண்டையுமே கலெக்ட் பண்ணி, அது அந்த அளவுக்கு இருக்கும் கிளாஸ். நான் அது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கிளாஸஸ் பாருங்க. சரியா? நீங்க பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. அது எப்படி இருந்துச்சு? அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு படிங்க. தயவு செஞ்சு எந்த விஷயத்தையும் ரொம்ப சாதாரணமா நெனச்சுட்டு விட்டுறாதீங்க. அடுத்த எக்ஸாம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நெனச்சுனா டயத்த விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இப்படி தான் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணணும். ஸோ படிங்க. தயவு செஞ்சு டெஸ்ட்ட திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா அந்த பிராக்டிஸ எப்படி பண்ணணுங்கிறத நான் சொன்னேன்ல, அதுக்கேத்த மாரி பண்ணுங்க. நெறைய கூற்று காரணங்கள் பிராக்டிஸ் பண்ணுங்க. பொறுத்துக கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாரிலாம் படிங்க. அதுதான் நமக்கு ப்ராப்பரா இருக்கும். நெறைய டெஸ்ட்ட எழுதி 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 பார்த்துட்டே வாங்க. கலெக்ட் பண்ணி படிக்கணும். சரியா? அதனால தான் திரும்பவும் சொல்றேன். மனப்பாடத்துக்கும், கன்டென்ட்க்கும் வித்தியாசத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒன் லைனர் படிக்கிறதுக்கு பேர் வந்து மனப்பாடம் பண்றது இல்ல. ஆனா அந்த ஒன் லைனர படிச்சோம்னா, அதுக்கு பின்னாடி அந்த ஒன் லைனருக்கான அர்த்தத்த தெரிஞ்சுக்கிட்டு டேட்டாவ மட்டும் படிக்கிறதுக்கு பேரு மனப்பாடம். அது தப்பு இல்ல. அந்த பேக்கிரவுண்டே தெரியாம அந்த அந்த ஒன் லைன மட்டும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. அந்த மாரி தயவு செஞ்சு இனிமே பண்ணாதீங்க. அடுத்து 2026ல நீங்க எல்லாரும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா தேர்வுகளுமே எழுதுற அளவுக்கு பிரிப்பேர் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நாள் வரைக்கும் எப்படி வேணாலும் போயிருக்கட்டும் விடுங்க. இந்த நிமிடம், இந்த நாளிலிருந்து தொடங்குங்க. அக்டோபர் மாசம் ஸோ இன்னொரு வேலை பார்க்குறீங்கன்னா, அந்த வேலைய பார்த்துட்டே படிங்க. உங்களோட சூழ்நிலை, தனிப்பட்ட சூழ்நிலை எப்படி இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி உங்களோட வாழ்க்கைய அமைச்சுக்குவோம். ஏன்னா, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது இங்க யாருக்குமே வெளில தெரியாது. ஸோ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு படிக்கணும்னா, வேலைக்கு போயிட்டு படிங்க. இன்னொருத்தங்க வேலைக்கு போகாம படிக்கிறாங்க அப்படின்னா, அப்படி தான் நீங்களும் படிக்கணுமான்னு கேட்டா, அப்படிலாம் இல்ல. உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு? உங்க வீட்டுடைய நிலைமை, இல்ல உங்களுக்கு வந்து வேலைக்கு போக வேண்டும்னு கட்டாயம்னா, அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய மனசுக்கு தான், உங்களுக்கு தான் அது ப்ராப்பரா தெரியும். வெளியிலேருந்து
எந்த ஒரு விஷயத்தையுமே காமனா சொல்லிறவே முடியாது. எல்லா ஸ்டூடண்ட்ஸும் இதையே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சில விஷயத்த சொல்ல முடியாது. அதுல ஒரு விஷயம் இது ஒண்ணு. எல்லாருமே டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் காமனா சொல்ல முடியும். ஆனா அது எந்த நேரத்துல பண்ணணும்? காலையில 8 மணிக்கே எல்லாரும் பண்ணுங்கன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா 8 மணிக்கு யாராவது வேலைக்கு போயிடுவீங்க. அப்ப உங்களுக்குன்னு இன்னொரு டைம் இருக்கும். அந்த டைம்ல பண்ணுங்க. அதனால தான் சொல்றேன் காமன் அப்படின்னு ஒரு வார்த்தையே இல்ல. அப்ப காமனா எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலைன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ஒவ்வொருத்தங்களுக்கு தனிப்பட்ட முறையில சூழ்நிலைகள் இருக்கு. ஸோ உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய முடிவை எடுங்க. ஆனா அந்த முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. அந்த முடிவின் மூலமாக ஒரு கவர்ன்மென்ட் வேலை கிடைக்கணுங்கிறதுல மட்டும் தெளிவா இருங்க. வேலைக்கு போணுமா? வேலைக்கு போயிட்டே படிங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலைக்கு போறீங்களா? வந்தோனே காலையில எந்திரிச்சு ஒரு 2 டூ 3 ஹவர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல படிங்க. இல்ல என்னால வேலைக்கு போகாம இப்போ முழு நேரமா என்னால படிக்க முடியுது சார் அப்படின்னா, ஃபுல் டைமா படிங்க. உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து நீங்க அமைச்சுக்கோங்க. சரியா? ஆனா எந்த சூழ்நிலையிலயும் படிக்கிறத கைவிடாம நல்லபடியா படிங்க. நல்லபடியா வேலை வாங்கி உங்களுடைய வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு போங்க. சரியா? அடுத்த வீடியோல சந்திப்போம். பேட்சஸ் இருக்கும் கண்டிப்பா. ஸோ தீபாவளி கிட்ட அனௌன்ஸ்மென்ட் இருக்கும். ஸோ அது எப்படி அந்த பேட்ச் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அந்த டைம்ல நான் சொல்றேன். நல்லா படிங்க.